ஒட்டுமொத்தமா ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் என்ன எடுத்துருக்காங்களோ அந்த முடிவோடு இருந்துட்டு இருந்தோம்னா எப்போ வேணா நாங்கள் வெளியில் வரலாம். இப்போ போய் சிக்கிட்ட மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. இதெல்லாம் களை எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சாதான் ஒரு அரசு கேந்திரங்கள்ன்றது இப்படி நம்மளை நம்ப வச்சு கழுத்து இருப்பானுங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். முதல்வர் அப்படின்னா நீங்க யாரை சொல்றீங்க? விஜயவா? ஆதவர்ஜுனா. ஒட்டுமொத்தமா ஆதவர்ஜுனா தான் வந்து இன்னைக்கு நிழல் முதல்வர். அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஹனி பீரியட் சொல்றோம். ஒருவேளை தளபதி விஜய் வந்து ஹனி பீரியட் வந்து ஹனிமூன் பீரியட் நினைச்சிட்டாரோ அது மாதிரி ஒண்ணு இல்லை. தொடர் வெளியில வர்றது இவ்வளோ. இப்போ இந்த 1 மாசத்துல 3 ஆணவ படுகொலை எங்களால கண்டிச்சு கூட ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாத அளவுக்கு பல்லு கஷ்டம் இருக்குது. எந்த பள்ளியின் அருகிலையோ எந்த காலேஜ்ல விற்கிறாங்க போதைப் பொருள் போதுன்றது ஒரு குழந்தை கட்டோட சொல்லுவோம். உண்மையில சொல்ல போனா இப்படிதான் இருக்கிறாரு. அவர் எப்பவுமே ஒரு பேப்பர் எடுத்து இங்க இருந்து பேச மாட்டேங்கிறார். கேமரா சுத்தி பாதுகாப்பு இப்படியே வளர்ந்தவர். இப்போ அதே தான் இங்க வந்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் அவர் பாத்துக்கிறாங்க. அவரோட இன்ஃப்ளூயன்ஸை அரசியல்ல பயன்படுத்துறதுன்றது தான் இந்த கோஷினுடைய செயல்பாடாக இருக்குது. இது முழுக்க முழுக்க காங்கிரஸே இப்போ இந்த வேலையை செய்யுது. என் தயவு எங்க தயவுல தான் டிவிக்கு அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்குது. நான் மேகதாதுல அணை கட்டுவேன், இங்க அணை கட்டத்துக்கு தடுத்தாருன்னா ஆட்சியை கழுவி பண்றாரு. ஆனா இப்ப அந்த கூட்டணியில இந்தியான்ற வார்த்தை மட்டும் தான் இருக்குது. கூட்டணி இல்லை. எனக்கு தெரிஞ்சு தாவேக்காக அழைப்பு கொடுத்துட்டாங்க. திமுகவும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்குதுன்னா என்ன டபுள் கேம்லாம் தெரியும். இது மோசமான ட்ரிபிள் கேமா இருக்குது. ஒரே இடத்துல தான் ஏமாந்து போனது இந்திரா காந்தி அப்பா கிட்ட தான் கலைஞர் ஏமாந்து போனது. நீ அந்த வழக்கை வாபஸ் வாங்க, நான் சரி பண்றேன். நாங்க வாபஸ் வாங்கிட்டு பிறகு அந்த அம்மா இதே மாதிரி கழுத்து இருக்கிற வேலையை அப்ப பண்ணிச்சு. சங்கத்தமிழன் ரொம்ப ஓப்பனாவே வந்து பேசுறாரு. அவர் வந்து என்ன கட்சி விட்டு நீக்கிறதா நீக்கிங்க அப்படிங்கறதான் சொல்றாரு. நீக்கிற எண்ணம் தலைவருக்கு இருக்குதா? அப்படியான கடந்த 5 வருஷமா திமுக கூட்டணியில தான் நாங்க இருந்தோம். 5 வருஷத்துல தங்கத்தமிழன் திமுக திட்டாது ஒரு நாள் சொல்லுங்க. கடந்த ஆட்சியில நாய் மாதிரி நானு வத்தி 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 கத்துனேன். நான் என்னால ஒரே ஒரு இது கூட வர முடியல. மறுபடியும் இந்த ஆட்சி வந்த பிறகு அதே 5 பேர் அங்க போய் நிக்கிறாங்களே. அதிகாரம் தலைவர் கையில் இருக்குதா? இந்த 5 பேர்கிட்ட இருக்குதா? இதுதான் உள்ளத்துல இருக்கிறத தங்கத்தமிழன் போட்டு உடைக்கிறார். அது உண்மையா பொய்யான்றது 2வது. நீ தலைவர் விட்டுட்டே போறியா, நீ போடா. அது வந்து ஒரு கடைநிலை தோழனுடைய ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான். ஷானவாஸ் என் கூட தான் இருக்கிறாரு. ஷானவாஸ் பிரச்சாரத்துக்கு வந்தாரு. ஷானவாஸ் நேற்று சாப்பிட்டாரு, இன்னைக்கு என் கூட உட்காந்தாரு. எல்லாத்தையும் தலைவர் சொல்றாரு. இது சொல்லாம இருக்கிறது தான் ஷானவாஸ் மேல உண்மையான ஒரு வெறுப்பா வருது. திமுகல ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கிறாங்க. இப்போ விசிகால இருந்து யாரு வந்தாலும் இப்போ சேர்க்கறது இல்லை. இப்போ பன்னீர்பால் கூட போயிட்டாரு. நேற்று கலைஞர் பிறந்த நாளுக்கு அவர் ஒரு இதே போட்டிருக்கிறாரு ஃபேஸ்புக்கில் கலைஞர் போட்டு. ஆனால் திமுக ஒன்றும் அங்கே நினைச்சிக்கல. கலைஞருக்கும் தலைவருக்கும் உண்டான நட்பு, தளபதி ஸ்டாலினுக்கும் தலைவருக்கும் உண்டான நட்பு ஒரு சாதாரணமான இடம் போட்டுறாதீங்க. டிவிகேக்கு ஏதோ ஆதரவு கொடுத்துட்டோன்றதுக்காக இத்தனை வருஷம் அவர் பாணின் திமுக. கலைஞருக்கும் தலைவருக்கும் கருத்தியல் ரீதியா ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா கலைஞருடைய வாரிசு தலைவர் திரும்ப அவ்வளோ எல்லாமே கலைஞருடைய பாணி அப்படியே இருக்கும். கலைஞருக்கு நிகராக ஒரு உழைப்பாளர் நீங்க பார்க்கணும், தலைவர் தான் பார்க்க முடியும். நாம அரியணை ஏறுறத அவன் ஏத்துக்க மாட்டான். ஆனா அவனை அங்க வச்சுட்டு தான் நம்ம அரியணையில உட்கார முடியும். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு கொள்கையில மட்டும் பாரு. ஒட்டு மொத்தமா முதலமைச்சத்தில் இருக்கிற எல்லார் மேலுமே வழக்கு குண்டாஸ் என் பேர்லாம் வந்து அப்ப குண்டா தொட்டு தட்டுலன்னு போடுறாங்க. நீங்க டிவி கேக் பிடிக்கலாம், டிவி கேக் எதிர எங்களையா நாங்க உங்களுக்கு தான் இழிச்சவாயிருங்களா? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நீலச்சந்திரகுமார் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர். நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் தோழர், நல்லா இருக்கீங்களா? நலம். தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தது இப்ப தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தா பார்க்கிறோம். நிறைய கணக்குகள் மாறிடுச்சு. அன்னைக்கு இருந்த கூட்டணிகள் வேற, இன்னைக்கு இருந்த கூட்டணிகள் வேற, ஆட்சியில் வேற, அதிகாரத்திலும் பங்கு பெற்றிருக்கிறீங்க. எப்படி இருக்குது இந்த புதிய அரசு, புதிய கூட்டணி? எப்படிலாம்? போன ஆட்சியிலையும் நாங்க அதிகார இதில் தானே இருந்தோம். இப்போ அமைச்சரவையில் இருக்கிறோம், அவ்வளவுதான். இல்லை அப்படி ஒன்றும் இப்போ எங்களால் வந்து ரொம்ப இதுவாக சொல்லிட முடியாது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அல்லது நிர்பந்தம், இந்த அடிப்படையில தான் தாவேக்காவுக்கு விசிக ஆதரவு கொடுத்துருக்குது ஒழிய மனம் உவந்து கொள்கை கோட்பாடுகளை ஏத்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுமே முதல்வர் விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்கன்ற இந்த தோணிலாம் எதுவுமே கிடையாது. பேசிக்கா ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை, அதன் அடிப்படையில கம்யூனிஸ்டுகள் என்ன எடுத்தாங்களோ முடிவு, அதே முடிவு தான் விசிக எடுத்தது. எந்த விதமான மாற்று கருத்தோ குழப்பம் எதுவும் இல்லை. இது தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிட்டு தான் எடுத்தது. சரி, அதை சொன்னீங்க. இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குது, நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனா அவங்க தலைவரே சொல்றாரு, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆதரவு தருவதுக்கு சொல்லிட்டு போனோம். ஆனா அமைச்சரவையில் பங்கேற்கிறத நாங்க சொல்ல வாய்ப்பு இல்லை, அமைச்சர்கள் மூலமா தான் சொல்ல முடிஞ்சது. அதுக்கான அது வந்து எப்படின்னா,
கட்சிக்குள்ள ஏற்பட்ட குழப்பங்கள், கட்சிக்குள்ள உயர்நிலை குழுலே தலைவர் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழலுக்கு கொஞ்சம் முன்னணி பொறுப்பாளர்கள் அவர் தள்ளிட்டாங்க. என்ன காரணம்? இப்போ அமைச்சர் பதவி தொடர் வன்னியரசு வாங்கியிருக்காரு இல்லையா, இதை வந்து முகநூல்லையே வந்து நேரலையிலே 2 நாளைக்கு முன்னாடி பேசினார். நான் இந்த வாய்ப்பை அவருக்கு தட்டி பறிச்சிடுவேன்ற ஒரு பழிக்கு பயந்து ஐயோ அவர் நேரலையே பேசினார். 3 காரணங்கள் சொன்னார் ஏன் ஆதரவு கொடுத்தன்றதுக்கு. முதல் காரணம் வந்து இந்த மாதிரி தட்டி பறிச்சிடணும், 2வது ஜனநாயகத்தை காப்பாற்றணும், 3வது தாவேக்கா அமைச்சரவையில் பங்கேற்றா மட்டும்தான் விசிகாவை நம்பகத்தன்மையோட பார்க்கன்ற ஒரு அழுத்தமும் தாவேக்கா சைட்லேருந்து வந்ததுனால. நீங்க தான் இப்போ தலைவராக இருக்கிறீங்க, இந்த சூழலில் என்ன முடிவு எடுக்க முடியும்? ஒட்டுமொத்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே தாவேக்காவுக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு நிலை தான் தலைவர் கொடுத்துட்டோம், உயர்நிலைக்குள்ள எல்லாருமே. ஆனா அமைச்சரவையில் பங்கேற்பது அப்படின்றது தலைவருக்கு துளியும் விருப்பம் கிடையாது. ஏன் ஒரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது நீண்ட காலமா பேசி வந்த ஒரு இயக்கம், இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு சந்தோஷமா தானே இருக்கணும். அதை போன ஆட்சியில திமுக கூடவே நாங்க இருந்து ஓட்டு வாங்கி எங்களால் அவங்க ஜெயிச்சாங்க, அவங்களால நாங்க ஜெயிச்சோம், அவங்க அமைச்சரவையில பங்கேற்றா அது வந்து சரி. எதிரணியில இருந்து விஜய்க்கு எதிரான ஓட்டுல தான் நாங்க ஜெயிக்கிறோம். அப்படி ஜெயிச்சுட்டு வெறும் ஆதரவு மட்டும் கொடுத்துட்டு அமைச்சரவையில பங்கேற்குதுன்றது தலைவருக்கே ஒரு ஏற்புடைய கருத்தில் அது இல்லை. ஒட்டுமொத்தமா ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் என்ன எடுத்திருக்கிறாங்களோ அந்த முடிவோடு இருந்துட்டு இருந்தோம்னா எப்ப வேணா நாங்க வெளியில வரலாம். இப்போ போய் சிக்கிட்ட மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஆனா தலைவர் திருமாவுக்கே நாங்க வந்து அமைச்சர் பதவி தரோம் அப்படின்னு சொன்னதாகவும், திருச்சி கிழக்குல நிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது அப்படின்னு இது எல்லாமே தொடர் ஒருத்தரை சுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிம்பம், ஒரு கட்டமைக்கிறது தான். அது தாவேக்காவே பண்ணுதா அல்லது RSS மாதிரியான சாதி இந்துக்களால இருக்கக்கூடிய ஊடகங்கள் பண்றாங்களா அப்படிங்கிறது தான் 2 கொஸ்டின். தலைவர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு விஷயம் கூட பேசவே படல. துணை முதல்வர்லாம் சொன்னாங்களாங்க, துணை முதல்வர் தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட். அது இந்த பக்கம் திமுக அதிமுக முதல்வர் ஆகிறான்றாங்க. அது கூட எந்த அளவுக்கு உண்மைன்றது ஐயா காதர் மைதீன் சொன்ன பிறகுதான் ஓரளவுக்கு எங்களுக்கே ஒரு நம்பகத்தன்மையா வந்தது. ஆனா துணை முதல்வர் கிழக்கு திருச்சியில் நிக்க போறாரு, அதெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு வார்த்தையும் அது கிடையாது. அது மாதிரியான எந்த ஒரு உரையாடல் நடந்ததாகவும் தலைவர் வந்து எங்ககிட்ட டிஸ்கஸும் பண்ணல. எது இருந்தாலுமே எங்க உயர்நிலைக்குள்ள அவர் வெளிப்படையா சொல்லிடுவார். இப்ப வன்னியரசுக்கு அமைச்சர் பதவிக்கு கேட்கும் போது கூட எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருங்க. ஒரு சில தோழர்கள் அண்ணா ரவிக்குமார், ஏல் கரோலினா இவங்க தான் வந்து குறிப்பா அது வாங்கணும் அப்படிங்கறத உயர்நிலைக்குள்ள அவங்க பேசினாங்க. அந்த அமைச்சரவையில பங்கேற்றுக்கிறது எதிர்காலத்துல எப்படி நாம வந்து டிவிகே செய்யக்கூடிய சட்டங்களுக்கு இதெல்லாமே வந்து நமக்கு பெரிய சங்கடமா இருக்கும். ஏன்னா அவங்க செய்யறது எல்லாமே வந்து பிஜேபியினுடைய பிள்ளை தான். விஜய தலைவர் வந்து தேர்தல் நேரத்தில் சொல்லிட்டார் இல்லையா. இப்ப திடீர்னு அவர் எப்படி நல்ல பிள்ளை ஆயிடுவாரா அப்படிங்கிற கேள்வி தலைவருக்குள்ளேயே எழாமலை இல்லை. இன்னும் இப்போ சமீப காலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு மாசத்துக்குள்ள ஏகப்பட்ட கொலைகள் நடந்திருக்குது, இரட்டை கொலைகள் நடந்திருக்குது, பாலியல் வன்புணர்வுகள் நடந்திருக்குது, வன்புணர்வு செய்து கொல்லப்பட்டது நடந்திருக்குது, அதுக்கப்புறம் மாதிரி ஆணவ கொலைகள் நடந்திருக்குது. வழக்கமாக காத்திரமாக விமர்சனங்களை சொல்லக்கூடிய அவனுடைய தலைவர் இப்போ இந்த ஒரு மாத கால நிகழ்வுகள்ல பெரிய அளவுல எதுலையும் கருத்து சொல்லாம, ஒரு போராட்ட களத்துக்கு போகாம, விமர்சனங்கள் ஏதும் இல்லாம அப்படி இருக்கிறாரு என்பது போல ஒரு விமர்சனங்கள் வருது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டது மே 4. மே 7ஆம் தேதியே நாங்க மாநிலம் தழுவின போராட்டத்தை பண்றோம். 7ஆம் தேதி கம்யூனிஸ்டுகளும் நாங்களும் சேர்ந்து மத்திய அரசு கண்டிச்சு, ஒன்றிய அரசு கண்டிச்சு. ஆனா ஒரு புதிய அரசு பதவியேற்ற உடனே அவங்களுக்கு வந்து ஒரு 6 மாசம் ஹனி பீரியட் சொல்லுவாங்க இல்லையா. அது பாலிசி மேக்கிங்காக நம்ம சொல்லலாம். சட்ட ஒழுங்கு அப்படி சொல்லலாம், ஹனி பீரியட் சொல்றோம். ஒருவேளை தளபதி விஜய் வந்து ஹனி பீரியட் இருந்து ஹனிமூன் பீரியட் நினைச்சிட்டாரோன்றது யோசிக்கலாம். ஆனா அரசு கேந்திரங்களை வேலை வாங்குற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு அரசு தான் செய்யணும். ஒரு அரசு தான் அரசு கேந்திரங்களை வந்து ரொம்ப தட்டி கொடுத்து நெளிவு சுழிவோட செய்ய வேண்டிய விஷயம். அந்த எந்திரங்களை இயக்கக்கூடிய ஆபரேட்டர் இவங்க இயக்கிறதுக்கு தயாராகவே ஆகலைன்றதுதான் அதுல உண்மை. சோ ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்குது. அரசு அதிகாரிகள் ஒரே 1 மாசம் விட்டாலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே கூட சூறையாடிடுவான். சரி, அரசு அதிகாரிகள் சாதாரணமா நினைக்காது. இவங்களாவது 5 வருஷத்துக்கு மாறி மாறி போறாங்க. மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அவங்க அப்படி கிடையாது. எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னே தெரியாது. என்ன பண்ணுவீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, அவ்வளவுதானே. அவ்வளவுதான். இப்ப கூட எதெல்லாம் போன ஆட்சியில குற்றம் சொல்லி விஜய் அரசு வந்ததோ அந்த காரணங்கள் எல்லாமே ரெட்டிப்பு மடங்கு தான் இவ்வளவு நாள் ஆயிருக்கு. குற்றங்கள் அதிகரிச்சிருக்குது, அப்படியே டபுள் ஆயிடுச்சு. மணல் கொள்ளையா இருக்குது, அது இன்னும் லைசன்ஸோட திருடக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. நீர்வளத்துறையா, பொதுப்பணித்துறை, எந்த துறையில இன்னைக்கு இந்த 20-25 நாள்ல நடக்கல. எல்லாமே எல்லா அதிகாரிகளுமே 5 வருஷம் சம்பாதிக்க வேண்டியது இந்த ஒரு மாசம் சம்பாதிச்சுருக்கிறோம். ஆனா விஜய் மேல வந்து முதல்வர் மேல வந்து அவர் லஞ்சம் வாங்கல, அதெல்லாம் உண்மைதான். அவருக்கு தெரியல. ஆனா நடக்கிறது நடந்துதான் இருக்குது. 2ஆம் கட்ட அமைச்சர்கள் பொக்கை கொடுத்து அப்படியே ஏசி ரூம்ல கூட்டு போய் உட்கார வச்சு
ரீல்ஸ் எடுத்துட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. பாவமா தான் இருக்குது. விஜய் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மேல உண்மையான அன்பு செலுத்துறாரு. ஐயோ நமக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அந்த ஒரு நன்றி கடனா நம்ம இருக்கணும்ன்ற நல்ல எண்ணங்களா இருக்குது. நல்லவனா மட்டும் இருந்தா போதும், அது வல்லவனாவும் இருக்கணும்ன்றதுதான் அரசு. எம்ஜிஆர் சொன்னார் அப்போ வரும்போது, வல்லவர்களாக இருந்தால் போதாது, கொஞ்சம் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும்னு. அது மாதிரி விஜய் வந்து நல்லவரா மட்டும் இருந்தா போதாது, கீழே இருக்கக்கூடிய நடக்கிறத வல்லமை தன்மை இருந்தாதான் அது புரிஞ்சுக்க முடியும். அரசு அதிகாரிகள் ரொம்ப சாதாரணமா உளவுத்துறை மூலியமா விஜய்க்கு வந்து வேற ஒரு விஷயத்த சொல்லி நம்ப வச்சிருவாங்க. எல்லா அமைச்சர்களையும் எல்லா அமைச்சர்கள் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸையும் வந்து இவரால் டிஸ்கஸ் பண்ண முடியாது. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாசில்தார் ரேஞ்சில் இருக்கிறவனே கோடி கணக்கில் அடிக்க முடியும். அப்ப மேல இருக்கக்கூடிய ஐஏஎஸ்ங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க. அதாவது ஒரு தடவை இந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்துல அம்மாவை வந்து விட்டுருங்க, காவிரி வச்சுக்கெல்லாம் போராட்டம் நடத்தினாங்களே, அந்த நேரத்துல வந்து ஒரு கவுன்சிலரே 150 கோடி வச்சிருக்கிறா, எங்க அம்மா 50 கோடி அடிச்சது பெரிய தப்பா அப்படின்னாங்க. இப்ப இவரு நம்ம எடப்பாடி ஆட்சியில சீஃப் செக்ரட்டரி அரெஸ்ட் பண்ணாங்களே, அவர்கிட்ட எத்தனை கோடி எடுத்தாங்க யோசித்து பாருங்க. அதிகாரிகள் ஆட்சி இந்த ஒரு மாசத்துல முழுமையா நடந்துட்டு இருக்குது. காவல்துறை மெத்தன போக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இல்ல அப்படி சொல்ல முடியுமா? காவல்துறை மெத்தனமா இருக்குதுன்னு என்ன அப்படின்னா 24 மணி நேரமும் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு கடந்த ஆட்சியில திமுக அரசு தளபதி ஸ்டாலின் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துனே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அவன் ஓடுறானா இல்லையான்றத டிஜிபி கிட்ட முடக்கினே இருக்கணும், கமிஷனர் முடக்கினே இருக்கணும், ஓட வச்சுனே இருக்கணும், ஓட வச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வருதுன்னா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அவ்வளவுதான். ரோந்து போகக்கூடிய காவல்துறை, நைட்ல ரோந்து போகக்கூடிய காவல்துறை இந்த ஒரு மாசத்துல எடுத்து கொஞ்சம் ரிப்போர்ட் வாங்கி பாருங்க. நான் எங்கேயும் பார்க்கல. 100% நாங்களாம் வந்து வெளியில நைட்ல இருக்கிறோம், எங்களுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல போலீஸ் நிற்கும் எப்படி இருக்குன்றதுலாம் நம்ம பாவம். நாங்க நைட்ல பேசிட்டுலாம் போவோம், செக் போஸ்ட் சுத்தமா வாஷ் அவுட். இது யாருடைய மெத்தனை போகும்? இதெல்லாம் இந்த 6 மாசத்து வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க, ஹனி பீரியட்ல இருக்கிறாரு அப்படின்னா வந்து ஹனி பீரியட் முடியறதுக்குள்ள இங்க குழந்தை பெத்து போட்டு போயிடுவாங்க. சோ காவல்துறை மெத்தனம்ன்றது வந்து ஒரு பெரிய சிக்கல் இல்லையா? ஒரு அடிதடி நடக்குது, மொத்தமா ஒரு அரசாங்கத்துக்கு கெட்ட பேரையே இது வாங்கி கொடுத்துரும். 5 வருஷத்துல ஏற்படக்கூடிய ஒரு கெட்ட பேரை இந்த ஒரு மாசத்துல டிவிக்கு அரசு சம்பாதிச்சு. கோயம்பேடு விவகாரத்துல கூட காவல்துறையிட்ட ஒப்படைச்சிருந்தா பிரச்சனை வந்திருக்காது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீ வெளியே போய் சண்டை போடுங்க அனுப்பி வச்ச பிறகு அது கொலையா மாறுது. எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் அதெல்லாம். அது மாதிரி ஒண்ணு இல்ல தோழர், வெளியில வர்றது எவ்வளவு. இப்ப இந்த ஒரு மாசத்துல 3 ஆணவ படுகொலை. எங்களால கண்டிச்சு கூட ஆர்ப்பாட்டம் பண்ண முடியாத அளவுக்கு பல்ல கஷ்டம் இருக்குது. அப்படி உள்ளத்துல வந்து வேதனை. ஆனா கடந்த 5 வருஷத்துல இந்த வேதனையை தான் நாங்க வெளிப்படுத்திட்டோம். கவின் ஆணவ படுகொலையில கிருஷ்ணகுமாரி அம்மா அந்தமா அரெஸ்ட் பண்ணாம போனது, இன்னும் பல்வேறு ஆணவ படுகொலைகள், ஆம்சாங் ஒரு சில வேங்கை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளவே எங்களுக்கு வந்து புழங்கிடுவோம். பொதுவாகவே பட்டியலின மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமா கத்துறதுக்கு பதிலாக உள்ளுக்குள்ள வச்சு பண்ணிடுவாங்க. அது மாதிரி இந்த ஒரு மாசத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆணவ படுகொலைகளா இருக்கட்டும், இன்னும் ஒரு சில சட்ட மீறல்கள் அறிவிக்கப்படாம பட்டியலின மக்கள் மேல ஹிஸ்டரி சார்ட் ஓபன் பண்றது, 110 போடுறது, இது எல்லாமே சாதி இந்துக்களுடைய அதிகாரிகள் இருப்பான் இல்லையா, அவெல்லாம் இப்ப பயன்படுத்திட்டு இருக்கான். இதெல்லாம் களை எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சாதான் ஒரு அரசு கேந்திரங்கள்ன்றது இப்படி நம்மளை நம்ப வச்சு கழுத்து இருப்பானுங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும். சரி, இப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்குது அப்படின்னும் போது இப்ப அதுல இப்போ அனுபவம் உள்ள உங்க தலைவர் வந்து தலையீடு செய்ய முடியும் தானே? இப்படி இதெல்லாம் வந்து சொல்லி இதெல்லாம் சரி பண்ண முடியும். வன்னியரசு உள்ள இருக்கிறாரு, அவர் சில விஷயங்கள் சொல்ல முடியும் தானே? அதாவது இப்போ முதலமைச்சரை பார்க்க முடியுதா? முதல்ல அதை கேட்டுக்கிறேன். முதலமைச்சரை சந்திக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதா? ஒரு கூட்டணி கட்சி தலைவருங்கிற வகையில அடிக்கடி சந்திச்சு பேசுறாங்க. இல்ல அடிக்கடி சந்திச்சு பேசுறாங்க. முதல்வர் அப்படின்னா நீங்க யார சொல்றீங்க? விஜயவா? ஆதவர்ஜுனா. ஒட்டு மொத்தமா ஆதவர்ஜுனா தான் வந்து இன்னைக்கு நிழல் முதல்வர். அதுல மாற்றம் இல்ல. அவரு ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிறார். முதல்வர் விஜய் வந்து ஒரு சில விஷயத்த கத்துக்கிறார். ஆனா இங்க ஆல்ரெடி இவர் ட்ரைன்டு, திமுக ட்ரைன், சாதாரணம் கிடையாது. 2021 எங்களுக்கு 6 சீட்டு கொடுத்து அதுக்கு தேர்தலுக்கு உண்டான நிதியை கொடுத்தது ஆதவர்ஜுனா தான். அப்பேற்பட்ட ஆதவர்ஜுனாவுக்கு இங்க முதல்வர் இந்த ஃப்ரீடம் கொடுக்கும்போது எவ்வளவு செய்ய முடியல? மொத்தம் செஞ்சு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறாரு. அதிமுக யார் மணல் எடுத்தாங்க? கரிகாலன் குரூப். அப்படியே திமுக ஆட்சி மாறுது, ஐயோ மணல் அப்படியே நிக்க வச்சிருவாங்கன்னா அதே கரிகாலன் குரூப் தான் மறுபடியும் அதே அதிகாரிகள் அமைச்சர் வீட்டுல இருக்கான், முடிச்சான். இப்ப அதே குரூப் ஆதவர்ஜுனா வீட்டுல இருக்கான். எப்படி முடியுது இது? அப்போ மக்களை ஏமாத்துறதுக்கு ஒவ்வொரு அரசும் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இயற்கை வளங்களை பாதுகாப்போம், மணல் கொள்ளையை தடுப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், எல்லா பேச்சும் நடந்து தானே இருக்குது. இந்த ஒரு மாசத்துல எவ்வளவு மணல் எடுத்தீங்கன்ற ஒரு ஆர்டிகல் போட்டு பாருங்க. அளவுக்கு மீறிய மணல் எடுப்பு. ஒரே வாரத்துல ஊழலை ஒழிச்சிட்டோம்னு நான் சொன்னாரு. நாங்க ஆட்சி பொறுப்பேற்று 10ஆம் தேதி பொறுப்பேற்றோம், 17ஆம் தேதியில ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொல்லிட்டாரு அவரு. திமுக தோத்ததுதான் அவர் வந்து ஊழல் ஒழிப்புன்னு சொல்றாரு. உண்மையில சொல்ல போனா இப்படிதான் இருக்கிறாரு அவர். எப்பவுமே ஒரு பேப்பர் எடுத்து இங்க இருந்து பேச மாட்டேங்கிறார். நடக்கக்கூடிய பிராக்டிக்கலான தன்மை அவருக்கு இன்னும் தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா அவருடைய வாழ்வியலே கேமரா சுத்தி பாதுகாப்பு இப்படியே வளர்ந்தவர். இப்போ அதே தான் இங்க வந்திருக்கிறாரு. அதே மாதிரி தான் அவர் பாத்துக்கிறாங்க. ஒயின் ஷாப் எல்லாம் மூடி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? 717
ஒயின் ஷாப்பை மூடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மூடலைன்றாங்க. அப்புறம் மூண்டது திறக்கிறாங்க. ஒரே குளறுபடி ஆகிட்டு இருக்குது. 436 இது மூடிட்டோம் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தா இன்னும் மூடலை அப்படின்றாங்க. அதை பத்தின ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்குது இல்ல? அதாவது அதை மூட வேண்டியது அரசு அதிகாரிகள் தான், அங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தான். 717 கடைகளை வந்து நாங்க மூடிட்டோன்றது அரசு தரப்புல உத்தரவு போட்டாச்சு. எந்தெந்த கடைகள் அப்படின்றது இன்னும் கூட செயல்பட முடியல. ஆனா வேற ஒரு மறைமுக செயல் திட்டம் வந்து டிவிக நடத்த போகுது. டாஸ்மார்க் முழுமையா ஒழிச்சிட்டு ஒட்டுமொத்தமா பிரைவேட் ஒயின் ஷாப் கர்நாடகா மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி மாத்துறது, முன்னாடி இருந்த மாதிரி இப்ப பாண்டிச்சேரி சிஸ்டத்தை அப்படியே புசி ஆனந்த் வந்து இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறார். அது வந்துடும் ஒரு அதிகபட்சம் ஒரு 6 மாசத்துக்குள்ள அந்த மாதிரியான ஒரு சூழல் கூட உருவாயிடும். இது எல்லாமே எப்படின்னா டாஸ்மார்க் ஒழிச்சிட்டோம். ஆனா சாராயம் தின்றுப்போம். மணல் ஒழிஞ்சிச்சு, ஊழல் ஒழிஞ்சிச்சு. எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெறும் ஏட்டு அளவில் தான். பிராக்டிக்கலா என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அந்த 1 மாசத்துல இல்ல. கொள்ளை, கற்பழிப்பு, கஞ்சா எல்லாமே எடுத்துன்னு தான் இருக்கிறாங்க. எந்த பக்கம் வருது? இப்ப இதெல்லாம் சொல்லி தானே இல்ல ஆந்திராவில இருந்து வருதுன்றாங்களே, குஜராத்ல இருந்தும் வருது, எல்லாத்துலயும் வருது. இதே தானே கடந்த ஆட்சியிலையும். இந்த அதிகாரிகள் மாறலையே, அதே அதிகாரிகள் தானே. கமிஷனர் வேணா, டிஜிபி வேணா அந்த சிறைத்துறைக்கு போகலாம். இன்னொரு புது போலீஸ் தானே. அப்ப எந்த ரூட்ல வருதோ அதை தடுக்கிறதுக்கு உண்டான சிறப்பு எந்த ஒரு புலனாய்வு அமைப்பும் போடல. எப்பவுமே போடுற மாதிரி போதை தடுப்பு. இப்ப அந்த பெண்களுக்காக சிங்கப்பெண், இதெல்லாம் வந்து பெயர் அளவில் மக்களை நம்ப வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே தவிர உள்ள பூர்வமா எந்த பள்ளியின் அருகிலேயோ எந்த காலேஜ்ல கஞ்சா விற்கிறாங்க, போதைப் பொருள் போகுதுன்றது ஒரு குழந்தை கட்டோட சொல்லிடும். தெரியாம ஒண்ணு நடத்தவே முடியாத தொடர். ஒரு காவல்துறைக்கு தெரியாம, அதுவும் சொல்ல போனா ஒரு கான்ஸ்டபிளுக்கு தெரியாம செய்யவே முடியாது. இதெல்லாம் அவங்க கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு தான் உள்ளே வைப்பான். இப்போ எங்க பக்கம் வந்து வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, இந்த பக்கம் வந்து பெங்களூர் ரூட். அதே மாதிரி இந்த பக்கம் காட்பாடி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சித்தூர் ரோடு, இதுதான் மெயின் ரோடு. இதுல வந்து ஜாயின் ஆகுது. இந்த பக்கம் தான் நைட்ல 2 மணி 3 மணிக்கு பான்பராக்கு, குட்கா எல்லாமே வரும். இவங்க அங்க இருக்கக்கூடிய எஸ்பி கிட்ட ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. அவர் ஓகே என்ன பிறகுதான் அவர் உள்ளே வரும். இதுக்கு அப்படியே எஸ்பில இருந்து டிஎஸ்பில இருந்து அந்த சம்மந்தப்பட்ட கான்ஸ்டபிள் இது வரைக்கும் ஃபுல்லா போவோம். எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டா வண்டி எடுத்து வர முடியும். இது எல்லா கஞ்சா விற்கிறவனுக்கும் தெரியும். பான்பராக்கு விற்கக்கூடிய ஒரு சாதாரண பங்க் கடைக்காரனுக்கு தெரியும். ஒரு அரசுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? கடந்த ஆட்சியிலையும் நாங்க இதுதான் சொல்லி திமுகவுக்கு ஆர்ப்பாட்டமே பண்ணோம். அப்ப இந்த ஆட்சியில இதெல்லாம் தெரியாதா? நாங்க எல்லாத்தையும் இதுவே கொடுக்க முடியுமே, ஆதாரத்தோடய நாங்க தான் சப்மிட் பண்றோமே. ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? எத்தனை காலேஜ் இருக்குது ஒரு குறிப்பா எடுத்துக்கங்க. வேலூர் மாவட்டம் எந்த காலேஜ் இருக்குதா, எந்தெந்த காலேஜ் இருக்குது? எல்லா காலேஜ்லயுமே கஞ்சா உள்ள ஈஸியா விற்கிறாங்களே. எப்படி விற்கப்படுது? இல்லாம இருக்குதா? இன்னைக்கு ஒரு ஆப்ல போட்டு அந்த கஞ்சா அந்த பேப்பர் அதை இதுலயே வாங்குறாங்க, அமேசான்லயே போட்டு வாங்குறானுங்களே, ஜெப்டோல போட்டு வாங்குறானுங்களே, எந்தெந்த வகையிலேயே வித்துட்டு இருக்கிறாங்களே. இதெல்லாம் ஒட்டு மொத்தமா தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்மையிலேயே ஒரு கொள்கை ரீதியான ஒரு விஷயத்தை வகுத்து அதுக்கு ஒரு புலனாய்வு அமைப்பை போட்டு பொதுமக்களே இன்னைக்கு இதுக்கு வந்து சொல்லுங்க, எங்க கஞ்சா விற்கிறாங்க, எங்க விற்கிறாங்கன்றத நாங்க வச்சுக்கிறோம் சொல்லுங்க. கொண்டுறாங்களே. இப்போ ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து தகவல் சொல்றாரு. தகவல் சொன்னது சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தெரியாது, காவல்துறைக்கு தான் தெரியும். அதான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கொஞ்ச நேரத்துல குற்றவாளி கம்ப்ளைண்ட் பண்ண ஆளை தேடி வந்து வெட்டி கொண்டுட்டான். அதான் தொடர். கடந்த ஆட்சியில இப்படி தளபதி ஸ்டாலின் வந்து ஒரு முறை கொடுத்தார். ஒரு போன் நம்பரும் கொடுத்துட்டு நீங்க இதுக்கு தெரியப்படுத்தினா கூட நடவடிக்கை இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா அவங்ககிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. இப்ப மறுபடியும் இந்த ஆட்சி வந்த பிறகும் அதே தான் நடக்குது. கடந்த ஆட்சியில நாங்க குற்றமா திமுக சொன்னா மெயினா இதை தான் சொல்லுவோம். எங்க மக்கள்லாம் அதுல ரொம்ப பாதிக்கப்பட்ட கண்ணெதிர்க்கு நாங்க பாக்குறோம். ரோட்ல இறங்கி போராடுறோம். இந்த கஞ்சா வியாபாரியை கைது பண்ணுங்க, இவன் இதை பண்ணிட்டு இருக்கிறான், இதை தடுங்கன்னு எஸ்பி கிட்ட சொன்னா கூட அமைதியா இருப்பார். நடந்துனே இருக்கும், திருடு நடக்கும். சரி, இப்போ இந்த 30 நாள்ல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குது. விசிக உடைய தலைவர் அவருடைய பேச்சுகள்லயோ அல்லது வந்து விமர்சனங்கள்லயோ இது எதுவுமே இல்லை. அவர் வேற ஒண்ணு பேசிட்டு இருக்கிறார். என் மீது கடுமையான விமர்சனங்கள் சொல்றாங்க. திமுக ஆதரவாளர்கள் வந்து இந்த கூட்டணியை காப்பாற்ற முடியாம என்னால போயிருச்சு, அதுக்குரிய வல்லமை எனக்கு இல்லை. ஆனா என்னதான் எல்லாரும் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. காங்கிரஸையோ சிபிஎம் சிபிஐயோ யாரும் விமர்சிக்கிறது இல்லை. இப்படி ஒரு புலம்பலா தான் நம்ம பார்க்கிறோமே தவிர ஒரு ஆக்ரோஷமான தலைவரை வந்து மிஸ் பண்றோமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன மனநிலையில் இருக்கிறார்? தேர்தல் முடிவு வந்த பிறகு எல்லாருமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானதுதான் உண்மை. யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு முடிவு. அட்லீஸ்ட் 108 திமுக ஜெயிச்சிருக்கோன்றதுக்குனா கூட எவ்வளவு கோடி வேணா கூட பந்தயம் கட்டியிருப்பாங்க. டிவிக்கு 108 ஜெயிக்குதுன்னு சொன்னா எவனுமே நம்புறதுக்கு இல்லை. இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கூத்துகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்ப தலைவரை கார்னர் பண்ணி ஒரு போல்டா ராசா ஒரு இதை கொடுத்துறாரு, ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு, பொது உடைமை கட்சிகளையும் விசிகாவும் சேர்த்து. அதுக்கப்புறம் ராசாவை வந்து அது பின்னோட்டத்தை எடுத்துறாரு. போராட்டம் நடந்தது, அடிதடி நடந்தது.
விசிக்கவும் திமுகவும் நீ சேரவே முடியாதுங்கிறதுக்கு யாரோ வேலை செய்யறாங்கிற அளவுக்கு போகுத. இப்போ திமுக தளபதி கிட்ட சொல்லிட்டு தான் இங்க நாங்க ஆதரவு கொடுக்குறோம். அவர் வேணான்னு சொன்னா இல்ல, அப்பயே க்ளோஸ். இல்ல ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு நீங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுங்க அப்படின்றது சொல்லிட்டு தான் கொடுத்தாச்சு. கொடுத்துட்ட பிறகு இங்க 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கிறவங்க தலைவரை விமர்சனம் பண்றதுக்கு என்ன அதிகாரம் உண்டு? எதுவும் இல்லை. அப்ப முழுக்க ஒரு கார்னர் பண்ணி கடைசியா ரொம்ப நாங்க அவர் மேல பாசம் வச்சுட்டோம், அதனாலதான் எங்களை விட்டுட்டு பிரிஞ்ச உடனே கோவத்தில் திட்டோம்னு சொல்லிட்டு ராசாம சொல்றாரு. சரி, அது கூட ஏத்துக்கலாம் ஒரு பக்கம். ஆனா உண்மையிலேயே திமுக ஐடி விங்கு எங்க தலைவரை பத்தி எவ்வளோ இழிவா பேச முடியுமோ அவ்வளோ பேசிட்டு எப்படி ஏற்புடையதா இருக்க முடியும்? ஒரே ஒரு மெசேஜ்ல தளபதி ஸ்டாலினால அவங்கள கட்டுப்படுத்த முடியும். வேணாப்பா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் விட்டாதீங்க அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்ல முடியும். ஏன் சொல்லலை? இப்போ சொல்லாம இப்படி கட்டி அமைக்கிறது எதனால? நாங்கள் வாலண்டரியா விஜய் கிட்ட போகலை, அதாவது மனம் உவந்து போகலை. இவரு தான் அனுப்பியும் வச்சாரு. சரி, ஓகே இருக்கிறோம், எப்போ வேணா ரிட்டர்ன் வர முடியும், இந்த சூழல தான் இருக்கிறோம். ஆனால் இவங்க செய்யறத பார்த்தா எங்களுக்கு வேற வழி இல்லாமல் நாங்கள் தள்ளப்படுறோம் அப்படிங்கிறது தான் இப்போ தலைவருடைய சூழலா மாறுது. டிவிக்கு என்ன நினைக்குது, திமுக கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா திமுக பிஜேபி நகர்ந்து தான் போக முடியும், வேற சூழல் இல்ல. அவங்களே ஒரு நெரேட்டிவ் ஒண்ணு கொடுக்குறாங்க, நெரேட்டிவ் செட் பண்றாங்க. ஆமா, திமுகவும் பிஜேபி சேரப்போகுதுன்னு இல்ல, கிட்டத்தட்ட விஷயங்கள் அப்படித்தானே வருது. 4-5 நாளா குடகுல, மைசூர் குடகுல திராவிட குடும்பத்தை சேர்ந்த முன்னணி குடும்பங்கள், எடியூரப்பா குடும்பம், சந்திரபாபு நாயுடு குடும்பம் எல்லாம் சேர்ந்து யாகம் பூஜா புனஸ்காரம்லாம் மைசூர் குடகுல நடத்திட்டு கிட்டத்தட்ட ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு திமுக எம்பிகள் வந்து இசைவு தெரிச்சு விடாவே சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அந்த மசோதா வரும்பொழுதுதான் தெரிஞ்சிடும். இன்னும் ஒரு படி மேல சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லியிருக்காரு, அமைச்சரவையில் நீங்க கண்டிப்பா பங்கேற்கணும், திமுகவுக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ டிவிகேக்கு நாங்க விருப்பப்பட்டு போகல, சந்தர்ப்ப சூழ்நிலை தள்ளப்பட்டுட்டோம். திமுகவும் விருப்பப்பட்டு பிஜேபி ஏத்துக்காது, சந்தர்ப்ப சூழ்நிலை தள்ளப்படலாம். டிவிகே செய்யக்கூடிய ஒரு நெரேட்டிவ் எப்படி இருக்குதுன்னா, திமுக பிஜேபி சார்ந்து போகணும். இப்ப பிஜேபிக்கும் திமுகவினுடைய ஆதரவு தேவை. படுமோசமான ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு தான் காங்கிரஸை திமுக நினைக்குது. இப்போ டிவிகேல இருந்து ராஜ்யசபா எம்பியை வேற காங்கிரஸ் வாங்கியிருக்குது. இப்ப பிஜேபி கொடூரமான கர்ண கோவத்துல இருக்கிறத யார் மூலியமா தீர்த்து பாப்பாரு? அதிமுக கிட்ட ஒரு எம்பி கிடையாது, திமுக கிட்ட மட்டும் தான் இத்தனை எம்பியும். அப்ப திமுக பாஜக இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு புள்ளியில குறைந்தபட்சம் மினிமம் காமன் ப்ரோக்ராம்ல கூட இவங்க நேயறதுக்கு வாய்ப்பு உண்டுன்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய நேரம். ஆனா கிரிஷ் சொண்டங்கர் சொல்றாரு, இந்தியா கூட்டணியில திமுக தொடர்கிறது அப்படின்றாரு. டபுள் இல்ல, எனக்கு அழைப்பு கொடுத்துட்டாங்க. எனக்கு அது ஒன்றும் புரியல. இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்குதா, அது ஒரு கேள்வி. அடுத்தது ஏன்னா எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டோம், மம்தால இருந்து எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. மம்தா போயிட்டாங்க, அவர் நம்ம யூபி அந்த கடைசியா இருக்கிறாருன்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது விசிகாவையும் ஸ்டாலின் தான் இருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். விசிகாவும் பிரிஞ்சு போயிருச்சு, காங்கிரஸும் பிரிஞ்சு போயிருச்சு. ஆனா இப்ப இருக்கிறாங்கன்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, இது எப்படி இந்த கூட்டணி தொடர முடியும்? மக்கள் நல கூட்டணியில எப்படி எல்லாரும் இருந்து எல்லாருமே போயிட்டுமோ அதே மாதிரி இந்தியா கூட்டணி மொத்தமா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா இப்ப அந்த கூட்டணியில இந்தியான்ற வார்த்தை மட்டும் தான் இருக்குது, கூட்டணி இல்ல. எனக்கு தெரிஞ்சு மம்தா போயிட்டாங்களா, அடுத்தது தேஜஸ் யாதவ் அவர் போயிட்டாருங்களா, அடுத்தது திமுகவை ஆமா அரவிந்த் கெஜ்ரிவால் போயிட்டாரு. எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட இந்தியா கூட்டணி வகுக்கல. நான் மாநில அளவுல நாம பிரிஞ்சு கூட இருக்கலாம், டெல்லி அரசியல் மாதிரி. கெஜ்ரிவால் அங்க எதிரி, பஞ்சாப்ல எதிரி, ஆனா தேசிய அளவுல நம்ம கூட்டணி இப்படி கூட இவங்க வகுக்கல. தாவேக்காக அழைப்பு கொடுத்துட்டாங்க, திமுகவும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்குதுன்னா என்ன இது? டபுள் கேம்லாம் தெரியும், இது மோசமான ட்ரிபிள் கேமா இருக்குது. அவரு என்ன பண்றாரு, நம்ம புதிய சிஎம் கர்நாடகா சிவகுமார், என் தயவு எங்க தயவுல தான் டிவிக்கு அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்குது, நான் மேகதாதுல அணை கட்டுவேன், இங்க அணை கட்டத்துக்கு தடுத்தாருன்னா ஆட்சியை கவிழ் பண்றாரு. அவரு எவ்வளவு பலவீனமா இருக்குது இது. வெறும் 96 எம்எல்ஏ வச்சுன்னு 2006 இருந்து 2011 வரைக்கும் கலைஞர் ஆட்சி பண்றாரு. அப்போ கூட கர்நாடகாவை எப்படி டீல் பண்ணுவோம் டீல் பண்ணாரு. ஆனா 108 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய விஜய் இவ்வளவு கூட்டணி எல்லாருமே இருந்து கூட பக்கத்து கவர்மெண்ட் சிவகுமார் இவ்வளவு தாராளமா அடிக்கிறார். இல்ல அவங்க சொல்றாங்கல்ல, இப்ப எங்களுக்கு ஸ்டாலின் இருந்த வரைக்கும் பிரச்சனை, அது இப்போ விஜய் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. திமுக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை. ஸ்டாலினுக்கு அப்பால இருந்து தாத்தால இருந்து எல்லாருமே திமுகனாலே அங்க பிரச்சனை. திமுக கரெக்டா அதை வந்து போக்கஸ் பண்ணோம், வழக்கு போடும், எல்லாத்தையும் பண்ணோம். ஒரே இடத்துல தான் ஏமாந்து போனது இந்திரா காந்தி அம்மா கிட்ட தான் கலைஞர் ஏமாந்து போனது. நீ அந்த வழக்கை வாபஸ் வாங்க, நான் சரி பண்றேன். நாங்க கர்நாடகா காவிரி பிரச்சனை நமக்கு அப்ப திமுக கவர்மெண்ட் அழகா இது போட்டு வந்து வழக்கு போட்டு எடுத்துதான் 71 72 நினைக்கிறேன் அந்த பீரியட். அப்ப இந்திரா காந்தி அம்மா வாபஸ் வாங்கிட்டு வாங்க, நான் முடிச்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிட்டு பிறகு அந்த அம்மா இதே மாதிரி கழுத்து இருக்கிற வேலையை அப்ப பண்ணிருச்சு, ஆட்சியும் கவுழ்த்து விட்டுருச்சு. சரி, இப்போ உங்களுடைய தலைவர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரா? இந்த கூட்டணி
எதிர்காலத்திலையும் ஒன்னா இருக்க போறோங்கிற மாதிரி இருக்குது. நாடாளுமன்ற தேர்தலையும் ஒன்னாதான் இருக்க போறாங்க. அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணி தொடரும் என்பது போல அவங்க தரப்புல ரொம்ப தடியத்தவெல்லாம் தண்டலுக்காரன்ற மாதிரி தான் டிவிக்கு அரசு இந்த ஒரு மாசத்துல பாக்குறோம். விஜய் வந்து நல்லவருப்பா, மற்றபடி என்னப்பா அவர் அக்கௌண்ட்ல பணம் வச்சிருக்கிறாரு, வாழற வரைக்கும் நான் அதுல இருந்தே சாப்பிட்டுக்கிறேங்க, லஞ்ச் எல்லாம் வாங்காதீங்க, அதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடிய நபர். ஆமாம், ஆனா அவரை தவிர மீது எல்லாமே நடக்குது, ஒட்டு மொத்தமா எல்லாமே நடக்குது. அவருக்கு தெரியலன்றதான், அவர் தெரிஞ்சாலும் திறக்க முடியாது, தடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான கேப்பபிலிட்டி அவர்கிட்ட இல்லை. ஆனா இது எல்லாமே ட்ரைண்டா இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுக்கு எல்லா அமைச்சரவையிலையும் இவருடைய ஆட்கள் அங்க போடுறது, அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்க போடுறது, அந்த ஐபிஎஸ் அதிகாரி போடுறது எல்லாமே டோட்டலா ஆதவ அர்ஜுனா தான். நிஜ முதல்வர் இவர் தான் இப்போ. சரி, இதுல இப்ப விசிக்கு அதுல சாட்டிஸ்ஃபைடா இருக்குதா அப்படின்றது தான். சாட்டிஸ்பேக்டா இருக்கிறா இல்லையான்றத வந்து டிவிகேவினுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை பொறுத்து தான். அதாவது இப்ப டிவிகேக்கு வந்து நாங்க ஆதரவு கொடுக்கல, 7ஆம் தேதியில இருந்து இழுபறியாவே இருக்குது. அந்த நேரத்தில் ஆதரவு அர்ஜுனா என்ன பண்றாரு, அவங்க மாமியார்கிட்ட சொல்லி 600 கோடி சிவி சண்முகத்துக்கு கொடுத்து ஒரு எம்எல்ஏக்கு 25 கோடி செட்டில்மெண்ட் பண்ண சொல்லி 30 பேர் ஆதரவு கொடுக்கறதுலாம் ரெடி பண்ணிட்டார். அவர் அதில் 15 கோடி மட்டும் கொடுத்துட்டு அதில் ஒரு 150 கோடி அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே எம்எல்ஏங்களுக்கு பிரச்சனை மறுபடியும் எப்படி போகுது. அப்போ நாங்கள் 2 எம்எல்ஏ கொடுத்ததுனால தான் இந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்றது ஸ்டார்டிங்ல நம்பப்பட்டாலும் இன்னொரு மாற்று வழி இவர் செய்யாம இல்லை. விஜய சிவி சண்முகம் சந்திக்கலையா, வேலுமணி சந்திக்கலையா, எல்லாம் சந்திச்சிட்டாங்களே, எந்த அடிப்படையில் சந்திச்சிருப்பாரு? கூட்டணி ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு நினைச்சது விசிகா, கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல் தான். காங்கிரஸ் முன்னாடியே போயிடுச்சு. நாங்க தான் நிதானமா யோசிச்சு தளபதி கிட்ட கேட்டுட்டு கொடுத்தது. ஆனா ஜனநாயகத்தை பத்தியே கவலைப்படாம அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏவை குதிரை பேரம் பேசி தூக்கின்னு வந்து உள்ள போடுற அளவுக்கு விஜய்க்கு தெரியாம ஆல்ரெடி வேலை முஸ்டாப்ல அதை வச்சு. இப்ப அங்க என்ன நடக்குது, அந்த அம்மா அவங்க மாமியார் லீமா சொல்லுது, நான் அதிமுகவை பிரிக்கவில்லை, பிரிச்சதே அந்த அம்மா தான். திரு எம்எல்ஏ அவங்க போயிட்டான். திரும்ப இவர் கட்சியிலேருந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு எல்லாத்தையும் எடப்பாடி நீக்கின உடனே அவன் அடிச்சுன்னு பிடிச்சின்னு திருப்பி வந்து சேர்றான். அப்போ எந்த அளவுக்கும் இவங்க எதையும் சேர்த்து துணிஞ்சவங்களா இருக்கிறாங்க. விஜய் ஒரு மார்க்கெட்டிங் பீஸ், ஒரு இன்ஃப்ளூயன்ஸை மார்க்கெட்டிங் பண்ணிக்கக்கூடிய இந்த அரசியல் தான் வருது. ஒரு பிரம்மாண்டம், ஒரு இமேஜ். எஸ், அவரோட இன்ஃப்ளூயன்ஸை அரசியல்ல பயன்படுத்துறதுன்றது தான் இந்த கோஷ்டியினுடைய செயல்பாடாக இருக்குது. இது முழுக்க முழுக்க காங்கிரஸே இப்போ இந்த வேலையை செய்யுது. டோட்டல் சவுத் இந்தியா ஃபுல்லா விஜய்க்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. கேரளாவா இருக்கு, ஆந்திரா ஹைதராபாத் இருக்கு, கர்நாடகாவா இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரு கன்சாலிடேட்டா பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு அவங்க அதை மெயின் பண்ணி தான் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, இவ்வளவு உரிமையோடு இருக்கிறது, ராஜ்யசபா எம்பி வாங்குறது. சாதாரணமான பிபின் சக்கரவர்த்தி எல்லாம் வரல. இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய பாலம் ஒரு நபர் இருக்கிறார், அந்த ஜோசியர் ரிக்கி பண்டிட். அத்வானி, மோடிஜி, மம்தா, இங்க காங்கிரஸ், சோனியா, ராகுல், எல்லாருக்குமே யாரா ஜோதிடர்னு இவர். இந்த ஜோதிடர் எல்லா கிளைகளுக்கும் விஷயங்களை எங்கெங்க என்ன பண்ணணுமோ சொல்லிடுறார். அரசு ரீதியா, நிர்வாக ரீதியா நீங்க எந்த அதிகாரிகள்னா தமிழ்நாட்டில் போட்டுக்கோங்க. இது பிஜேபி பக்கம். பிஜேபி சைடில் நீங்க எதை வேணா பண்ணிக்கோங்க, நாங்க காங்கிரஸ் கூட கொள்கை ரீதியா அப்படி போயிடுறோம். ஆட்சியை நடத்துனாலும் நீங்க நடத்திக்கோங்க. இங்க வரக்கூடிய எல்லா பணமும், வரக்கூடிய எல்லா செய்திகளும் எங்கடா போய் சேருதுன்னா, பிஜேபி கவர்மெண்ட் வெஸ்ட் பெங்கால்ல வந்துச்சா, மற்ற ஸ்டேட்ல இருக்குதா, தமிழ்நாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தம் அங்கே போய் நிற்குது. இது எல்லாமே யார் கண்டுபிடிச்சி வெளியில் சொல்லணும்? ஒன்றிய அரசு தான் சொல்லணும். இந்த ஒரு மாசத்துல டிவிகே அரசு யாருக்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருக்குது, எங்கேருந்து எங்கே போயிருக்குது, எவ்வளோ ஹவாலால போயிருக்குது, எல்லாமே ஒன்றிய அரசுடைய உளவுத்துறைக்கு தெரியும். ஆனால் அவங்க சொல்ல மாட்டேன், சொல்லலை, விமர்சனம் பண்ண மாட்டேன்றாங்க, எதுவுமே இல்லை. அவங்க வேற பஞ்சாயத்தில் இருக்கிறாங்க, அண்ணாமலை என்ன பண்றது அப்படிங்கிற கவலையில் இருக்கிறாங்க. இல்லை, அவங்க தெளிவாக இருக்கிறாங்க தோழர். ஜோசப் விஜய் ஒரு கிறிஸ்டின் முதல்வர் ஆயிட்டாரு, ஒரு யங் சாம்ப். அதே மாதிரி அண்ணாமலை இந்து தமிழர், இப்படி கொண்டு வர்றது. இதே கிட்டத்தட்ட மனநிலையில தான் தம்பி ஷானவாஸ் இருக்கிறார், முஸ்லீம். இந்த கிறிஸ்டின் இந்துன்னு வரும்போது நாம ஒரு லீடர்ஷிப் எடுத்துலாம்னு சொல்லிட்டு அவரும் அதே ஒரு மனநிலையில இருக்கிற மாதிரி தான் இந்த சூழல். இப்ப பிஜேபி வந்து அண்ணாமலை மூலயமா ஒரு சில விஷயங்களை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியும், பிஜேபியால பண்ண முடியாது. இப்ப நீட் விலக்கு, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒட்டுமொத்தமா பாஜக கொள்கையா இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் அண்ணாமலை வந்து பிஜேபி தலைமை சொன்னாதான் சொல்ல முடியும். ஆனா அண்ணாமலை தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா இதெல்லாம் வந்து மக்களை கவர்றதுக்கு எல்லாரும் எதிர்த்து பேச முடியும். தேர்தல் நேரத்துல அவரு கூட சேர்த்து கூட்டணி வச்சுக்க முடியும். இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கணக்கு தான். ஆனா இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு நெடுந்தூர பயணத்துக்கு சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையவே கிடையாது. உங்க கட்சியிலிருந்து பலர் வந்து அதிருப்தியாக இருக்கிறாங்க, 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிருப்தியா இருக்கிறாங்க, அப்படிலாம் செய்திகள் வருது. சங்கத்தமிழன் ரொம்ப ஓப்பனாவே வந்து பேசுறாரு. உங்க கட்சியோடைய இளைஞரணி மாநில செயலாளர் அவர் வந்து என்ன கட்சி விட்டு நீக்குங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. நீக்கிற எண்ணம் தலைவருக்கு இருக்குதா? அப்படியான கடந்த 5 வருஷமா திமுக கூட்டணியில தான் நாங்க இருந்தோம்.
5 வருஷத்துல தங்கத்தமிழன் திமுக திட்டாது ஒரு நாள் சொல்லுங்க. அவர் திடீர்னு தான் இருப்பாரு. தலைவர் அவர் கண்டிப்பாரு. இருந்தாலும் அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் தலைவர் வந்து எப்பவுமே பரிசீலிக்கவும் செய்வார், கண்டிக்கவும் செய்வார், பரிசீலிக்கவும் செய்வார். இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, உண்மையா அப்படியே சொன்னோம்னா ஒரு ஆதங்கம் இருக்குது. 2ஆம் கட்ட தலைவர்கள்லயே இருக்கக்கூடியவங்களுக்கு கடைநிலையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு கூட ஒரு ஆதங்கம் இருக்குது. இது தலைவரை சார்ந்தது கிடையாது. தலைவர் தெளிவா இருக்கிறார், தலைவர் அதே அன்போடு இருக்கிறார், தலைவர் அதே நிர்வாகத்தை கட்டமைப்பு கொள்கை எல்லாம் கரெக்டா இருக்கிறார். கடந்த 5 வருஷத்துல திமுகவுக்கு ஆதரவா இருந்தது யார்? திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஃபுல்லா ஆதரவா இருந்தாலும் அதுல இருந்த ஒரு 5 பேர் எம்எல்ஏக்கள், ஒரு 5 பேர் சரி அப்படியே இருந்தாங்க. இப்ப டிவிகே போன உடனே அதே 5 பேர் டிவிகேல அப்படி ஐக்கியமாயிட்டு அவங்க மறுபடியும் கல்லா கட்டுறாங்க அப்படிங்கிறது தான் சங்கத்தமிழனுடைய குற்றச்சாட்டு. கடந்த ஆட்சியில நாய் மாதிரி நானு வத்தி 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 கத்துனேன். நான் என்னால ஒரே ஒரு இது கூட வர முடியல. மறுபடியும் இந்த ஆட்சி வந்த பிறகு அதே 5 பேர் அங்க போய் நிக்கிறாங்களே, எங்களுக்கு எல்லாம் என்னதான் கடைசி வரைக்கும் உழைச்சிருந்தது எங்களுக்கு எப்படி தலைவரே அப்படின்றதுதான் இவரோட ஆதங்கம். இந்த விஷயம் எப்படி போய் முடியுதுன்னா, கட்சியில பதவி கூட தலைவர் வந்து இந்த மாதிரியான ஆட்களுக்கு, இப்போ SS பாலாஜிக்கு ஒரு பொறுப்பு, பொருளாளர், முதன்மை செயலாளர் இவருக்கு நம்ம ஷானவாஸ்க்கு, இப்போ மறுபடியும் வாரியங்கள், சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு, மறுபடியும் இந்த இடைத்தேர்தலில் ஏதாவது வாய்ப்பு, இப்படி எல்லா விதத்திலையுமே இவங்களை சுத்தியே நடக்குது இல்லையா? இதை கட்சிக்காரன் எல்லாமே பார்க்குறான். அதிகாரம் தலைவர் கையில் இருக்குதா, இந்த 5 பேர்கிட்ட இருக்குதா? இதுதான் உள்ளத்துல இருக்கிறத தங்கத்தமிழன் போட்டு உடைக்கிறார். இது பலருடைய மனநிலையை தான் ஒரு ஆள் பேச, அது உண்மைதான், அதுல மாற்று கருத்தையே இருக்க முடியாது. இதை உயர்நிலை குழுன்னு நாங்க பேசியிருக்கிறோம். அங்க பேசுறத இவர் வெளியில சொல்லிடுறாரு. உயர்நிலை குழுல நாங்க அப்படியே டைரக்டா சொல்றோம், கடந்த 5 வருஷத்துல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்றது எதிர்க்கவே நடந்த விஷயங்கள் தான். கட்சிக்குள்ள ஓப்பனா இருந்தது, இப்ப வெளியில வருது. என்னன்னா இந்த ஆதங்கம் தான். மறுபடியும் 5 வருஷமா நல்லா சம்பாரிச்சு கல்லா கட்டின இவங்க மறுபடியும் இங்க போயிட்டு ஆத வச்சுலாம் வீட்லயே தவங்க கிடக்குறாங்களே, நைட்டுல காலையில போனா நைட்டு தான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வராங்க, ஆத வச்சு வீட்டுல இருக்கிறாங்களேன்று இவர் வந்து அவர் ஆதரபூர்வமா சொல்றாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கக்கூடிய இன்னும் எத்தனையோ பேர் இந்த தலைவர்கிட்ட போயிட்டு ஒரு பொறுப்பு வாங்கறதுக்கு கூட நிறைய பேர் வந்து அப்படியே கெஞ்சுவாங்க, அல்லது தலைவர் அழுத்தம் கொடுப்பாங்க, எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இதெல்லாம் ஒரு கேட்டகரி. ஆனா இங்க பல்வேறு தோழர்கள், ரொம்ப சீனியர் தோழர்கள்லாம் தலைவர் பார்த்து பண்ணுவார், அந்த நம்பிக்கையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. தலைவருக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லப்பா, தலைவர் எல்லாத்தையும் கவனிப்பார்ப்பா. இந்த நம்பிக்கையோட இருக்கிறவன் தான் லட்சக்கணக்கான தோழர்கள். ஆனா தலைவர் பக்கத்துல போயிட்டு சொரண்டி எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு அடற குழந்தை தான் பால் கிடைக்கும்ன்ற மாதிரி அதுவும் நடக்குது. ஆனா நம்பிக்கையோட இருக்கக்கூடிய தோழர்களும் இப்படி இருக்கிறாங்க. சோ கடைசி இந்த தேர்தலில் கூட அவர் இந்த 8 சீட்டை வந்து பகிர்ந்து கொடுக்கும்போது நாங்க எல்லாருமே அப்படிதான் நினைச்சோம், தலைவர் அப்படி நினைச்சோம். அப்படிதான் இவரு கொடுக்குறது, இவரு கொடுக்குறோம். கடைசியா பார்த்தா தலைவருடைய அந்த சீட்டு பங்கீட்டிலேயே வந்து மிக நுட்பமா கொடுத்துட்டார். சோழிங்கநல்லூர் பனிதாஸ் சம்மந்தமே இல்லாத ஒரு நபரா இருந்திருக்கும், உங்களுக்கு அறிமுகமே கிடையாது, ஆனா அமைப்புச்சாளர் அவரு கொடுத்தாரு. அடுத்தது காட்டுமன்னார் கோயில்ல புதியவர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஏழுக்கரையில்னா அரக்கணும். ஆனா இதெல்லாம் வேற ஒருத்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் நடந்தது. ஆனா தலைவர் தெளிவா தான் இருக்கிறாரு. இப்போ நிறைய பேர் வாரியம் கேட்டுக்கினே தலைவர்கிட்ட லெட்டர் கொடுக்குறாங்க, நேரடியா போறாங்க, காலை பிடிக்கிறாங்க, அழுகுறாங்க, ஓடுறாங்க, ஓடிறாங்க, எல்லாத்தையும் பண்றாங்க. இப்போ ஏன் இது மீறி இன்னும் ஆதவச்சனா வீட்டுல புசியானந்த வீட்டுக்கெல்லாம் கூட போயிட்டு கேட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா தலைவர் இது எல்லாமே தெரிஞ்சிடும் அமைதியா தான் இருக்கிறார். இருக்கட்டும் பாக்குறேன் எத்தனை வருதுன்றது நான் அப்புறமா கொடுக்குறதுன்றதுல ஒரு முடிவா இருக்கிறார். சங்கத்தமிழன் வந்து இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது ஒரு தேவையின் அடிப்படையிலோ, அல்லது கிடைக்கல அப்படிங்கிற ஆதங்கத்தின் அடிப்படையிலோ, அல்லது இந்த 5 பேர் மறுபடியும் இந்த கட்சியை நாசம் பண்றதுக்கு பாக்குறாங்களேன்ற இந்த அடிப்படையிலும் உண்டு. சரி, இப்போ ஆளூர் ஷானவாஸ் அவருக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பு அப்படின்னு அறிவிச்சு ஃபியூச்சர்ல MP பதவி வாங்கி கொடுக்க போறாங்கிற பேச்சுகள்லாம் கூட இருந்தது. ஆனா இப்ப அவர் சைலண்டா இருக்கிறாரு. அவருடைய சமூக ஊடக கணக்குகளில் உள்ள அவருடைய பொறுப்பை வந்து நீக்கி இருக்கிறாரு. இப்படியான செய்திகளா வந்துட்டு இருக்குது. வெளியே போறாரு, திமுக போறாரு, தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரு, இப்படியான பேச்சுகள் வந்துகிட்டே இருக்குது. யாருமே அதுக்கு பதில் சொல்ற மாதிரியும் தெரியலையே. இல்ல இந்த மாதிரியான ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்களோன்றதான் எனக்கு தோணுது. ஷானவாஸ் வந்து திமுக போறாரு, அங்க போறாரு, இங்க போறாருன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டாலே கட்சிக்காரன் என்ன பண்றான் கீழே கமெண்ட்ஸ்ல, அது உண்மையா பொய்யான்றது 2வது. நீ தலைவர் விட்டுட்டே போறியா, நீ போடா திட்ட ஆரம்பிச்சிடறான். அது வந்து ஒரு கடைநிலை தோழனுடைய ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான். அது ஒரு கோபத்தோட வெளிப்பாடா அவன் திட்டிடுறான், முன்னாள் அந்த கட்சிக்காக போகுது அப்படின்ற மாதிரி. ஆனா அது உண்மைத்தன்மையை விளக்க வேண்டியது யார்? தலைவரோ பேசணும். தலைவர் நிறைய பேசிட்டாரு. ஷானவாஸ் என் கூட தான் இருக்கிறாரு, ஷானவாஸ் பிரச்சாரத்துக்கு வந்தாரு, ஷானவாஸ் நேற்று சாப்பிட்டாரு, இன்னைக்கு என் கூட உட்காந்தாரு, எல்லாத்தையும் தலைவர் சொல்றாரு. இது சொல்லாம இருக்கிறது தான் ஷானவாஸ் மேல உண்மையான ஒரு வெறுப்பா வருது. என்னன்னா கடந்த 5 வருஷத்துல சிறந்த எம்எல்ஏ
டெய்லி அட்டன்ஸ் போட்டியா சட்டமன்றத்தில்? போட்டேன். திமுகவுக்கு நல்ல இதாக இருந்தியா? இருந்த. ரைட், ஓகே. மறுபடியும் சீட்டு தரல. அதுக்கு அடுத்தது உன்னுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது? முதன்மை செயலர் கொடுத்துட்டாங்களா? ரைட், ஓகே. ஒரு நாளாவது கட்சி ஆஃபீஸ்க்கு வந்தியா? வரல. உயர்நிலை குழுவில் பங்கேற்றியா? பங்கேற்கல. 7ஆம் தேதி நைட்டு நடக்கக்கூடியதெல்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடி நடந்த உயர்நிலை குழு, சட்டமன்ற சீட்டு பங்கீட்டுக்கு இது எல்லாத்தையும் கலந்துக்கிறவர் இதில் கலந்துக்கல. திமுகவில் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கிறாங்க. இப்போ விசிகாலேருந்து யார் வந்தாலும் இப்போ சேர்க்கறது இல்லை. விசிகாலேருந்து யார் வந்தாலும் இப்போ பன்னீர் பாபு போயிட்டாரு. நேற்று கலைஞர் பிறந்த நாளுக்கு அவர் ஒரு இதே போட்டிருக்கிறாரு ஃபேஸ்புக்கில், கலைஞர் போட்டு. ஆனால் திமுக ஒன்றும் அங்கே இணைச்சிக்கல. அது ஒரு டைம் பார்த்து இணைச்சிக்கிறோன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லிட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஷானவாஸ்க்கு ஒரு நெருக்கடி அப்படின்னா, அவர் திமுகவுக்கு போக விரும்பினாலும், ஆனால் பிஜேபி கூட திமுக போயிடுச்சுன்னா ஷானவாஸோட நிலைமை என்ன? அதனால அவர் கொஞ்சம் ஊசல் இருக்கிறாரு. அதை விட தலித் இஸ்லாமியர் ஒற்றுமையாக வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலான்றது அவரோட ஐடியாலஜியாக இருக்கிறதா கட்சி வட்டாரத்துக்குள்ள சொல்லக்கூடிய. அதுவும் பேச்சுக்கள். வழக்கமாக கலைஞருடைய பிறந்த நாள்ல தலைவருடைய ஒரு கருத்தோ உரையோ விமர்சனமோ அல்லது ஏதோ முதல்வரை போய் சந்திப்பார். முதல்வர் இல்ல, மு.க. ஸ்டாலினை போய் சந்திப்பாரு. போன ஆண்டு கூட அந்த மாதிரி சந்திச்சு கட்டி பிடிச்சு முத்தம்லாம் கொடுத்து எங்க வரீங்கன்னு தெரியுது. அன்புமலை நீங்க தலைவர் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு கலைஞருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய அமைதி அது எதை எப்படி இல்லதோட திமுக காரங்க பண்ண இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பண்ண ஒரு வெறுப்பு தான் வந்து தலைவர் வந்து அமைதியா இருக்கிறத தவிர, கலைஞருக்கும் தலைவருக்கும் உண்டான நட்பு, தளபதி ஸ்டாலினுக்கும் தலைவருக்கும் உண்டான நட்பு ஒரு சாதாரணமான இடம் போட்டுறாதீங்க. டிவிகேக்கு ஏதோ ஆதரவு கொடுத்துட்டோன்றதுக்காக இத்தனை வருஷம் அவர் பாணின் திமுக தலைவர் கலைஞர்கிட்ட 84 சீட்டு கேட்கிறாரு. 1984லயே சின்ன பையனா இருக்கிறப்ப நீ அட்வொகேட்லாம் முடிச்சுட்டோ அதுக்கப்புறம் பாக்குறேன்னு சொல்லி அனுப்புறதா தலைவரை சொல்றாரு. அப்புறம் ஒரு மேஜர் ஜெனரல்ன்ற பட்டத்தை தலைவருக்கு 2009 கலைஞர் தான் கொடுக்குறாரு திருநெல்வேலி மண்ணுரிமை மாநாட்டில். கலைஞருக்கும் தலைவருக்கும் கருத்தியல் ரீதியா ஒரிஜினலா பாத்தீங்கன்னா கலைஞருடைய வாரிசு தலைவர் திருமாதான். கொள்கை வாரிசா அவ்வளோ எல்லாமே கலைஞருடைய பாணி அப்படியே இருக்கும். அவ்வளோ பொறுமை எல்லாமே. இது வந்து ஒரு சொல்றது ஒரு உதாரணம். கலைஞர் பார்க்கறதுக்கு தலைவர் போறார், உள்ள உட்காந்துருக்கிறார் கலைஞர். வெளியில திமுகவினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் உட்காந்துருக்கிறாங்க. கலைஞரை இவங்க வந்து அவ்வளோ கடுமையா கமெண்ட் வச்சுக்கிறாங்க. கடுமையான கமெண்ட். இவரு ஒண்ணுமே புரியல. என்னடா இவங்கலாம் திமுக அமைச்சரும் இவங்க அப்படி பேசினுக்கிறாங்க, பயந்துட்டு இருக்கிறாரு. என்னடா அதுவும் எந்தெந்த அவரோட தொழில் ஜாதி இதெல்லாம் வச்சுலாம் அடிச்சுக்கிறாங்க. கோயம்புத்தூர் கலைஞர் கூப்பிட்டுருக்காரு, தலைவர் உள்ள போறாரு. உள்ள போனோடனே சின்ன பசங்க சொல்ற மாதிரி ஒரு ஓன்னு சொல்லணும். இதெல்லாம் பேசலனா தான் நீ யோசிக்கணும். இதெல்லாம் பேசுவாங்க. இதுதான் நம்மளுக்கு பொறுமை அவசியம். நாமெல்லாம் வந்து 4ஆம் தரத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய ஜாதிகளை அவங்க பாக்குறாங்க. நாம அரியணை ஏறுறத அவன் ஏத்துக்க மாட்டான். ஆனா அவனை அங்க வச்சுட்டு தான் நம்ம அரியணையில உட்கார முடியும். இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு கொள்கையில மட்டும் பாரு. இதை தலைவர் வந்து எங்களுக்கு சொல்லி இந்த பொறுமை எப்படி எங்க இருந்து கத்துக்கணும்னு கேட்கும்போது சொல்றாரு. அப்ப கலைஞர்கிட்ட இருந்து தலைவர் திருமா கத்துக்கின விஷயங்கள் 1-2 கிடையாது. ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டை நேசிக்கிறது, மக்களை நேசிக்கிறது, அனைத்து துறைகள்லயும் எப்படி கவனம் செலுத்துறது, எத்தனை மணிக்கு எழுதுக்கிறது, எப்படி இப்போ உழைப்புனா கலைஞருக்கு நிகரா ஒரு உழைப்பால நீங்க பார்க்கணும் தலைவர் தான் பார்க்க முடியும். காலையில் 4 மணிக்கு எழுந்து வர கலைஞர் எல்லா நியூஸ் பேப்பரும் படிப்பாரா? நைட் 10-12 மணிக்கு தான் அவரு தூங்குவாரா? கிட்டத்தட்ட அவருக்கு டஃப் கொடுக்குறது இவர் தான். வேற எந்த தலைவர் நீங்க பார்க்க முடியும்? ஒரு தலைவர் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அவ்வளவு நெருக்கம் இருந்தவர் தளபதி கிட்டே அப்படிதான். சரி, ஓகே. வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு இறுக்கமா இருக்குது. அதுவும் ஒரு பெரிய விமர்சனம்ல ஒரு நம்ம ராசா வச்சதெல்லாம் அதுக்கெல்லாம் நாங்க எதிர்வினை கொடுத்துருந்தோம்னா ராசாலாம் தாங்கியே இருக்க முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆப்போசிட் ஆச்சு. அதுக்கே அவங்க ஒன்றும் தாங்கல. இது எங்க ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிறது தான் தலைவர். இன்னும் நல்ல இன்னொரு உதாரணம் சொல்றேன். 2011 திமுக கூட்டணியில நாங்க இருக்கிறோம். அப்ப வந்து 44 மாவட்ட செயலர் ஒட்டுமொத்தமா நான் உட்பட. தலைவர் என்ன பண்ணிட்டாரு, பிஎம்கே நாங்க அதில் கூட்டணியில இருக்கிறோம், மாவட்ட செயலர்கள்லாம் சேர்ந்து ஓட்டு போடுங்க, நம்ம எந்த கட்சிக்கு இதுக்கு போலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி 44 பேருமே நாங்க அதிமுக கூட்டணி போடுறோம் என்றார். ஒண்ணு கூட இதுல இல்ல, 44 இதுல. அப்ப தலைவர் சொன்னார், நாம அடிக்கடி கட்சி மாறி கூட்டணி மாறின்னு இருந்தா நம்பகத்தன்மை போயிடும், கிரெடிபிலிட்டி போயிடும். இன்னைக்கு பிஎம்கே அந்த மாதிரி மாறி மாறி வச்சதுனால வன்னியர் மக்களுக்கு கட்சிக்கு இல்ல அந்த சமுதாய மக்கள் மேலே நம்பகத்தன்மை போயிடுச்சு. அந்த மாதிரி பேர் நமக்கு வந்துடக்கூடாது. தோல்வியே இருந்தாலும் தெரிஞ்சுதான் அந்த முடிவு எடுக்கிறார். 15 சீட் தராங்க எங்களுக்கு அங்க. அப்ப பேசுறது யாருங்க? கிட்டத்தட்ட சேகர் ரெட்டி வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறார் அவரு. அப்போ 15 சீட் வரைக்கும் பேசுறாங்க. அதுவும் தலைவர் சொல்றாரு 15 சீட் ஆஃபர் பண்றாங்க. உளவுத்துறையும் ரிப்போர்ட் வந்து ஜெயிக்கிறது அதிமுக கூட்டணி சொல்லுது. ஆனா நம்பகத்தன்மை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணியிலே இருந்தோம். படு தோல்வி அடைகிறோம். 3வது எதிர்கட்சியா கூட கலைஞர் வரல, முடிஞ்சு போச்சு. ஆனா அதே 2ஆம் கட்ட தலைவர்கள்
2014 MP தேர்தல் முடிஞ்சோன்னு என்ன பண்ணாங்க, எங்களை சாதி கட்சிகளுக்கு திமுகவில் இடமில்லை சொன்னாங்களா இல்லையா? TK இளங்கோவன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளில வரோம். வேற எந்த காரணமும் இல்லையே. 2014 உங்களுக்கு தோல்வியில நாங்கள் தோலை கொடுத்து நின்றுவங்களாச்சே. ஆனால் 2014 MP 40 தொகுதி தோக்குறாங்க, அதிமுக அடிக்குது. அப்போ TK இளங்கோவன் சொன்ன ஒரே வார்த்தை, சாதி கட்சிகளுக்கு இனி திமுகவுக்கு இடம் இல்லைன்னா PMKவும் DMK வெளில போறோமே. அதுலேருந்து PMK வெளில போது அவர் அந்த அரசியல் எடுக்கிறார். தலித் அல்லாத அரசியல் கூட்டமைப்பு உருவாக்குறாருல, அது இந்த பிரிவுனால தான். தருமபுரி கலவரங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் நடக்குது. அதே மாதிரி எங்களையும் வெளியில் அனுப்பிட்டாங்க. என்ன காரணத்துக்கு அமிச்சாங்க? கலைஞர் இல்லாமல் இருந்தார், அப்போ இருந்தாரே. அப்போ எவ்வளோ வேதனைப்பட்டிருப்போம். நான் நிர்கதியாக எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சே. அதிமுகவுக்கும் போக முடியல, எங்கேயும் போக முடியலையே. அதிமுக பவர்ஃபுல்லாக காணுது. ஒட்டு மொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற எல்லார் மேலுமே வழக்கு, குண்டாஸ், என் பேர்லாம் வந்து இப்போ குண்டா தடுப்பு சட்டத்தில் போடுறாங்க. பரமக்குடி 6 பேர் சுட்டு கொண்டதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அந்த ஆர்ப்பாட்டம் யார் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் மேலும் குண்டாஸ் போடு நம்ம போடுது. எந்த ஒரு கூட்டணிக்கும் இல்லாமல் நிராயுத பாணியாக எங்களை அனாதியாக விட்டுட்டு அதே திமுக அப்போ போச்சு. அதுக்கப்புறம் தானே 2012 தளபதியினுடைய அணுகுமுறையினால தான் இந்த கூட்டமைப்பு 10 வருஷம் இப்படி போச்சு. இப்போ மறுபடியும் சந்தர்ப்ப சூழ்நிலையால தான் TVKக்கு ஜனநாயகத்தை காப்பதுன்னு தான் கொடுத்துருக்குறோம். 2ஆம் கட்டத்தில் திமுக எல்லாம் பண்ணுறான். எவ்வளோ ஒரு அசிங்கமான ஒரு விமர்சனம். இது தேவையா? யாருக்கு யாரை வச்சு பதில் சொல்றது? அப்போ நீங்க வந்து ஒரு தமிழின தலைவர் திருமாவை பார்க்கல, ஒரு ஜாதி தலைவராக பார்க்குறீங்க. அதனால தான் ஆராசாவை அதே ஜாதிக்காரனை வச்சு நீங்க பேச வைக்கிறீங்க. எவ்வளோ ஒரு மோசமான செயல் இது. இதுவே திமுக செய்யக்கூடிய ஒரு தவறான செயல் தானே. ஏன் தளபதியால் சொல்லவே முடியாதா? அவர் வெளிப்பட்ட சொல்லக்கூடாதா? சொல்லலாமா இல்லையா? உதயநிதியும் பேசிக்கலாமே. ஆராசா வச்சு ஏன் பேச வைக்கிறீங்க? அடே 2 பறையங்களா எப்படின்னு சாகமாடா அப்படியா? இது எல்லாமே உணராமல் இல்லை தோழர், எல்லாமே தெரியும். இது எல்லா பாரமும் தலைவரும் மனசுக்குள்ள வச்சுன்னு தான் எங்ககிட்டயும் பேசுறாரு. அதே உழைப்பை உழைச்சுன்னு தான் இருக்கிறாரு. எத்தனை அவதூறுகள், எத்தனை வதந்திகள், எவ்வளோ காசு, எவ்வளோ சுத்தி பேசுங்க. நம்ம இதைத்தான் இருக்கிறாரு. நம்ம தேமுதிக எவ்வளோ ஏதாவது கொஞ்சமாவது நாங்களாம் சோபா செட்டுக்கு ஆசைப்படல. என்னது இதெல்லாம்? இப்போ எப்படி ஒருத்தர் பழகிறோமே, தேர்தல் கூட்டணியா இருந்தா கூட ஒருத்தர் பேசுறோமே. நீங்க TVK பிடிக்கலாம், TVK எதிர எங்களையா நாங்க உங்களுக்கு தான் இழிச்சுவாயிருங்களா? திமுக TVK வடி குதிரை பேரம் நடத்தினா வழக்கு போட வேண்டியதானே. ஏன் வழக்கு போட மாட்டேங்கிறேன்? ஏன்னா ஆல்ரெடி நீ அதை பண்ணி வச்சிருக்கிற. வைக்காத உன் மேல சொல்றாரு. அப்போ ஒரு ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு கூட திமுக திராணி இல்லாத வக்கீல் தான் இருக்கிறாங்களா? வில்சனால போட முடியாதா? இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் கொண்டு போக முடியாதா? குதிரை பேரம் நடந்தது உண்மை, ஆசை வார்த்தை கூட்டினது உண்மை, இந்த மாதிரி ஆட்சியில் பங்கு தரேன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டவங்கள ஆதரவு வாங்கினாங்கன்றது எல்லா மக்களுக்கும் தான் தெரியும்ல. அப்ப திமுக எதை நோக்கி தாவாக்காவை எதிர்க்கணுமோ அதை விட்டுட்டு எங்க கிட்ட இருந்து நீங்க போயிட்டீங்கன்றவங்கள எங்க மேல போயிட்டு அவதூறு பேசி சேர் வாரி பூசின்னு இருக்கிறதுலாம் வந்து திமுக மாதிரியான பாரம்பரியம் மிக்க கட்சிகளுக்கு வந்து சரியில்லை, அழகில்லை. சரி, ஓகே. நிறைய ஆதங்கத்தையும் சேர்த்து கொண்டிருக்கிறீங்க. மக்கள் முன்னாடி வைப்போம், மக்கள் அதை பரிசீலிக்கட்டும், நிலைமைகளை புரிந்து கொள்ளட்டும். கலந்து கொண்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி. 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 நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.